இலங்கையில் ஏற்பட்ட தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த இலங்கை வாழ் தமிழர்கள் 103 தங்கும் முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைத்து அவர்களுக்கு பல்வேறு உதவிகளையும் தமிழக அரசு செய்து வருகிறது. அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பெத்திக்குப்பம் பகுதியில் உள்ள திறந்தவெளி இளைஞர் தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் 928 குடும்பங்களை சார்ந்த 2720 பேர் வாழ்ந்து வருகின்றனர். இதில் குறிப்பாக 300க்கும் மேற்பட்டோர் அரசு பதிவேடு இல்லாமலேயே வாழ்ந்து வருகின்றனர். இவ்வாறு வாழ்ந்து வரும் இலங்கை தமிழர்களுக்கு மாநில தமிழக அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கி வரும் நிலையில் மத்திய அரசால் வழங்கப்படும் கேஸ் மானியம் ஆண்டுதோறும் 923 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பெற்று வந்தனர். ஆனால் இந்த ஆண்டு 23 குடும்ப அட்டைதாரர்களில் 110 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கேஸ் மானியம் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்த நிலையில் வங்கி கணக்குகளில் ஓரிரு விளக்க எண்கள் மாறி மற்றொன்று கணக்குகளிலும் பணம் செலுத்தப்பட்டதாக பொறுப்பின்றி தகவல் தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பல கட்ட கோரிக்கை மனுக்களுக்கு பிறகு செவி சாய்க்காத அரசு அதிகாரிகளை கண்டித்து கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். என் பேர் யுவராணி, இலங்கை அகதிகள் முகாம்ல இருந்து பேசுறேன். கும்மிடிப்பூண்டி இது எங்களுக்கு கேஸ் மானியம் தொகை வரல. 110 குடும்பத்துக்கு வராமல் தடைப்பட்டிருக்கு. மிச்ச குடும்பத்துக்கு வந்திருக்கு. அதான் போன மாதம் தான் அது கூட கிடைச்சிச்சு. நிறைய உதவித்தொகைகள் எங்களுக்கு வர வர தடையாக இருக்குது. மகளிர் உரிமை தொகையும் சரி, என்ன சொல்றது, வயசானவங்களுக்கு முதியோர் உதவித்தொகையும் சரி, கொஞ்சம் பேத்துக்கு வருது, கொஞ்சம் பேத்துக்கு வர மாட்டேங்குது. அது ஏன் ப்ராப்ளம் ஆகுதுன்னு புரியல. இப்போ என்னன்னா அதை கேட்டு தான் நாங்கள் தாசில்தார் அலுவலகத்தை முட்டுக்கேட்டிருக்கோம். ஆபீசர்கிட்ட கேட்டோம். இந்த மாசத்துக்குள்ள சரி பண்ணி தரேன்னு இருக்காங்க. அதை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், என் பேர் மஞ்சு. நான் இலங்கை தமிழர் முகாம் கும்மிடிப்பூண்டிலேருந்து பேசுகிறேன். எங்களுக்கு வர வேண்டிய மானிய தொகை சிலிண்டர் மானியம் சரிவர கிடைக்கல. இதில் 110 பேருக்கு வரவே இல்லை. அதுக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே நிறைய டைம் மனு கொடுத்துருக்கோம், ஏற்கனவே பேசியிருக்கோம், எவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு கிடைக்கல, சரிவர கிடைக்கல. ஏதோ முதியோர் பென்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அரசால் வழங்கப்படுற எங்களுக்கு உதவித்தொகை எங்களுக்கு தாமதமாக வருது. பாதி பேருக்கு வர்றதே கிடையாது. அதுதான் அதுக்காக தான் நாங்கள் இப்போ வரதே கிடையாதுன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? இங்கே கேட்டால் கேட்கும் பொழுது வரும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. நாங்களும் பல டைம் மனு கொடுத்துட்டோம், பல டைம் பேசிட்டோம், கேட்டோம். ஆனால் இதே பதில தான் சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த மானிய காசு கிடைக்கணும், எங்களுக்கு அரசால் வழங்கப்படுற உரிமைத்தொகை, மகளிர் உரிமைத்தொகையும் கிடைக்கிறது கிடையாது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் இன்னைக்கு கேட்கறதுக்காக வந்திருக்கோம். இப்போ 110 பேருக்கு கிடைக்கலன்னு சொல்கிறீங்களா? மற்றவங்களுக்கு எப்போ கிடைச்சிது? எத்தனை மாதமும் உங்களுக்கு கிடைக்கல? 2ஆம் மாதம் கொடுத்துருக்காங்க மற்றவங்களுக்கெல்லாம். கேஸ் மானியம் 3ஆம் மாதம் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதில் எங்களுக்கு இன்னும் வரல. எங்களுக்கு இப்போ 11ஆம் மாதம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. 110 பேருக்கு வரல. மகளிர் உரிமை தொகையும் 2ஆம் மாசத்துலேருந்து வரல. புதுசா மகளிர் தொகைக்கு புதுசா நிறைய பேர் இருக்காங்க காடுகளுக்கு, அவங்களுக்கும் வரல, அவங்களுக்கும் வரல. கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் புதுசா வர வேண்டியவங்களுக்கு வருமானு எங்களுக்கு தெரியாது, பழைய ஆட்களுக்கு